எந்த ஒரு விஷயத்திலையும் வேகத்தோடையும் விவேகத்தோடையும் செயல்படக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. உங்களுடைய கட்டளைக்கு ஏற்ப உங்களுடைய தொழில் கூட்டாளி இணைந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தொழிலில் ஒரு வித ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு தர்மகர்மாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதனும் சுக்கிரனும் ஒரு வித பரிவர்த்தனை யுகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தொழிலில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி அரசாங்க ரீதியான வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு அதிசாரமாக 4ஆம் இடத்துல வந்திருக்காரு. இந்த 4ஆம் இடத்துல இருந்து குரு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அரசாங்க ரீதியாக வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.